பிரசன்னம் இறங்கி வரும். கர்த்தர் ஆண்டு பிரசன்னம் உன்னை மூடி மறைக்க. அப்படியே இந்த வேலையில எல்லாம் மறந்துடுங்க. கர்த்தரை மட்டுமே பாருங்க, அவர் முகத்தை மட்டுமே பாருங்க. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறது. கர்த்தர் முகத்தை பாருங்க. இப்பொழுதே உங்கள் முகத்தை செழிப்பாக்க போகிறார். உங்க மேல அந்த மகிமையான வல்லமை இறங்கி வர போகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கு நன்றி அப்பா, உனக்கு நன்றி ஆண்டவரே, உனக்கு நன்றி ஆண்டவரே. உன்னுடைய வாழ்க்கை அனாதரமான வாழ்க்கை இயேசுவின் நாமத்திலே இன்னைக்கு செழிப்பாய் மாறுபடிதான் கர்த்தர் உன்னை இங்கே கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகிமையே, என் மகத்துவமே, என் சிலுவையிலுக்கு ரதமே, என் குதிரை வீரராய் இருந்தவரே, இதுவரை நீங்கள் வழிநடத்தி வந்த தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. அன்முகத்தை பாருங்கப்பா. ஏசப்பா மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ தடையை தாண்டி வந்திருக்கலாம், எவ்வளோ போராட்டத்தோட வந்திருக்கலாம். அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்த உண்மையா நிற்கப்படும் பொழுது உன் அருகில் நின்று கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆராதனை பண்ணுங்க. எங்க அப்பா என்னோடு நிற்கிறாரு, எங்க ஏசப்பா ஆராதனைக்கு வேலை இல்லை, அருகில் ஏசப்பா நின்று கொண்டு இருக்கிறார் சொல்லப்படுது. கர்த்தர் ஒருவே எல்லாராலும் தடை பண்ணலாம், எல்லாராலும் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் மகளே, எல்லாராலும் சொந்த பந்தத்தினாலே ஆகாத தள்ளப்பட்டு கிடக்கலாம். தகப்பனே மக்க நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலையிலிருந்து புரசனத்தினால் மக்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. கண்ணீரில் கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே, சோதனைகளை ஆண்டவரே மாற்றுங்கப்பா. ஒரு அற்புதங்களை இந்த இரவு ஆண்டவர் நேரத்தில் அப்பா இந்த பகல் நேரத்தில் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா.